அது மாதிரி தான் பொருளாதார முன்னேற்றம் இவங்களுக்கு தாவேகா பிஞ்சிரும் பேட்டா அப்படின்ட்டு போக சொல்லுவா, போவா கிளம்புவா, நான் விஜய் தோரம் அப்படின்ட்டு. அதனால் எப்பா என்ன காங்கிரஸ் உங்களை என்னென்ன பேசுச்சு, நீங்கள் காங்கிரஸ் என்னென்ன பேசுனீங்க, கமல்ஹாசன் என்னென்ன பேசினார், டார்ச் லைட்டை தூக்கி அடிச்சு ஓட்சியாய் அந்த கலைஞரின் மகனாக அப்படின்னு பழைய பாணி இருந்தால் திரும்ப கிளம்புங்கன்றுவாங்க. திரும்ப கிளம்புங்கன்னு திரும்ப என்ன பண்ணுவார், தோழர்களே மக்கள் நல கூட்டணி தாவேகா வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டா அது ஒரு பிரச்சனை. ஏடிஎம்கே ஆஃபீஸை உடைச்சிங்க, என்னென்ன பண்ணீங்க, கோர்ட்டில் வழக்கு போட்டிங்க, எவ்வளோ இழுத்தீங்க, எவ்வளோ மன உளைச்சல். எதிர்கட்சியாக அதிமுக செயல்பட முடியாத அளவுக்கு பண்ணீங்க. யாராவது வெளியே போகணுன்னா திமுக கூட போகணுன்னா இப்போவே போங்க, கதவை திறந்து வச்சுருக்காங்க கமல்ஹாசன். எல்லாரும் போனோன்னப்பா எல்லாரும் போயிட்டீங்க, இந்த இருப்பா நானும் வரேன்ட்டு அவரும் போயிட்டார். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சீனியர் ஜெர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ தேர்தல் வரும்போது அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்குது. கூட்டணியில் பிரிவு வரும், யாருக்கு தொகுதிகள் கொடுக்கறது, வேட்பாளர்கள் கொடுக்கறதுங்கிற பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஓபிஎஸ் அவர்களும் எங்கே போய் அகாமடேட் ஆவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் அதிமுக பக்கம் போவாருன்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு, காலையிலையும் சொல்லியிருந்தாரு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, அதிமுக கடை சேர்றது அப்படிங்கிறது. ஆனால் அவர் வேற ஏதாவது வழியா இப்போ என்டிஏ மூலியமா, பிஜேபி மூலியமா என்டிஏக்குள்ள அவர் வாய்ப்பு இருக்குமா, இல்லை அவர் அடுத்து திமுகவுக்கு போல ஒரு முடிவை கூட எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் என்டிஏக்குள்ள வராரு, அவருக்கு ஒரு ஆசை ஏடிஎம்குள்ள உள்ள போடணும். அதை எப்படி விடுவாங்க? உள்ள விட்டு நீங்க பண்ண தொல்லைகள் இருக்கு, கொஞ்சம் நஞ்ச தொல்லையா? கிட்டத்தட்ட 2017 23 வரைக்கும் இவங்க கொடுத்த தொல்லை அவ்வளோ தொல்லை. திமுக கூட சேர்ந்துக்கிட்டு, அண்ணாமலை கூட சேர்ந்துக்கிட்டு, பிஜேபியுடைய அஜெண்டா வச்சுக்கிட்டு, இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுறது, ஒரு வேட்பாளர் போட்டால் போட்டி வேட்பாளர் போடுறது, இவ்வளோ பண்ணவரை ஒரு வழியாக பொதுக்குழு மூலிமா வெளியே அமிச்சாங்க. அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் அதிமுகவில் சேர்ப்பாங்க? என்டிஏல இவர் சேர்ந்துருக்காரு நம்ம டிடிவி, அது மாதிரி இவரும் என்டிஏல சேர்க்கறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் ஒரு குழப்பம். நான் ஏடிஎம்கே வர்றேன், என்னை சேர்த்துக்குங்க. எப்படி இது? இவர் ஒரு பெரிய தலைவர், பெரிய ஸ்டவுட்டான தலைவர் விட்டுனாங்கல்ல, ஒரு சாதாரண வட்டச்செலவை விட மோசமாகிறார் பாருங்க. நான் வர்றேன், என்னை சேர்த்துக்குங்க. ஆனால் என்னென்ன பேச்சு பேசுனீங்க, ஏடிஎம்கே ஆஃபீஸை உடைச்சிங்க, என்னென்ன பண்ணீங்க, கோர்ட்டில் வழக்கு போட்டிங்க, எவ்வளோ இழுத்தீங்க, எவ்வளோ மன உளைச்சல். எதிர்கட்சியாக அதிமுக செயல்பட முடியாத அளவுக்கு பண்ணீங்க. அது திமுக கூட சேர்ந்துட்டு சட்டசபையில் அவ்வளோ தொல்லை கொடுத்தீங்க. உங்களுக்கு சீட்டே கிடையாது, எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவர் சீட்டில் உட்காந்துருந்தீங்க. வேணும்னே திமுக பண்ணாங்க. அன்றைக்கி அவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு. எடப்பாடி முதுகு காமிச்சு தான் நிற்பார் எப்போவுமே இவருக்கு. அதுக்கு கூட கொஞ்சம் இது பண்ணி, என்னையா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வேற எங்கேயா மாற்றி கொடுங்க, அந்த வரிசையிலே அங்கே எங்கேயா மாற்றி கொடுங்க அப்படின்னு. நான் இது எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இது கொறடாவை பார்த்து கொடுக்குறாங்க. உதயகுமாரை எங்களை எதிர்கட்சி துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்துருக்கோம், அந்த சீட்டை ஒதுக்கி கொடுங்க. அதற்கு பிறகும் அதை ரசிச்சுட்டு இருந்தது திமுக, ஓபிஎஸ்ஸை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம். அதை அவரும் ரசித்தார். இவ்வளோ பண்ண ஒரு ஆளை எப்படி கட்சிக்குள்ளே சேர்ப்பாங்க? என்டிஏக்குள்ளே சேர்க்குறதே பெரிய விஷயம். பிஜேபி ஒற்றுமையாக காமிக்கணுங்க, இவங்க நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொருளை எடுத்து அவங்களே போடலாம். எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ நீ சொன்னதில்ல, இதெல்லாம் எல்லாருனாலும் பழகினு, இப்போ எல்லாம் வந்துட்டாங்க, பலம் தானே அப்படின்ற ஒரு இதில் டாக்டிக்ஸில் பண்ணுறாங்க. சரி போங்க, எதாவது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இவரும் விட்டார். ஏதாவது சீட்டு தரேன், உங்கள் சைடு தரேன், நீங்களே கொடுத்துங்க, நீங்களே பார்த்துக்குங்க. குக்கரில் நிற்க வைக்கிறீங்களா, தாமரையில் நிற்க வைக்கிறீங்களா, தனியாக நிற்க வைக்கிறீங்களோ, அவருக்கு இவ்வளோ சீட்டு போக சொல்லுங்கன்ட்டான். நாளைக்கு பியூஷ் கோயல் முன்னாடி பார்த்துட்டு சேருவார். ஒருவேளை திடீர்னு மேடையில் கூட அண்ணா தம்பின்னு நாளை நமது பாட்டு பாடி கூட எடப்பாடி கூட கொலாவலாம். டிடிவி சேரும்போது தான் நினச்சோம், லாஸ்ட்டில் 2 பேரும் சொல்லிக்கலையா, அந்த மாதிரி கூட போகலாம். அதனால் ஓபிஎஸ் வேறு எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் வந்து ஆகணும். இதுதான் நிலைமை. இதில் நான் இன்னொன்று பார்க்குறேன், காங்கிரஸு டிஎம்கே உருட்டினுங்கிறாங்க. அதை யாராவது எடுத்து போடுறாங்களா பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லாத ஓபிஎஸ் கெஞ்சிற அளவுக்கு தான் ஓபிஎஸ் நிலைமை. ஆனால் மாபெரும் தலைவர் மாதிரி காமிச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவர் கெஞ்சிகிட்டு இருக்காரு. ஆனால் காங்கிரஸு டிஎம்கேவுடைய சண்டை முத்தி மோதி பெரிய பிரச்சனையாக கொடுது. ஒரு காலத்தில் மாற்று இல்லாதனால உன்ட்ட பொறுத்து இருந்தாங்க, இன்றைக்கி தாவேகா இருக்கிறதுனால போகிறது ரெடியாக இருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த குழு போட்டதையும் மதிக்காமல் போனீங்க. அவன் அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி அங்கே போயிடலான்ற முடிவுக்கு போனோன்னா போயிட்டா சுத்தமாக டிஎம் காலி ஆகிடும்.
மூணாவது இடத்துக்கு போயிடும். காங்கிரஸ் தான் இவங்களுக்கு அடையாளம், ம், ம். மதசார்பின்மை, சிறுபான்மையினுடைய சிறுபான்மை இதுன்னு. வாக்குகள் காங்கிரஸ் எல்லாமே. போயிட்டா முடிஞ்சது கதை. அப்போ அங்கே போயிடுச்சு. ஒன்ஸ் காங்கிரஸ் அங்கே போயிடுச்சு, ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 30-40 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னா முடிஞ்சது கதை இவங்க கதை. அதனால் ஏன்னா பர்சன்டேஜ் வைஸும் கீழே போயிடுவாங்க, ம், ம். மரியாதையும் போயிடும். ஆன்டி இண்டியன் வேறு, இந்த மாதிரி அமைச்சர்கள் இந்த இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு போய் நின்னா ஆகும். காங்கிரஸ் வெளியே போனான்னா சொல்லுவாங்க, இவங்களோட இருந்ததுக்கு இவங்க பண்ண ஆட்சியுடைய அராஜகம் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வெளியே வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னு விஜய்கிட்ட வந்தோன்றுவாங்க. திருமாவளவன் பார்ப்பார், அண்ணா நானும் வரேன் இருந்தேன் அப்படின்னு வருவார். இடதுசாரிகள் சார் நாங்களாம் வந்துடுறோம் சார் அப்படின்னு போகிறோம். சுத்தமாக தனிமைப்படுத்தப்பட்டு போயிடுவாங்க. ம், ம். அதுக்கு பயந்து போய் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கனிமொழி அனுப்பிச்சு ராகுல் காந்தி ராகுலை meet உட்காந்து பண்றாங்க. பேசி என்னென்ன அப்படிலாம் பேசினுக்கிறாங்க, கொஞ்சம் இது பண்ணுங்கள், ஒரு 5 சீட்டு போட்டு தரேன், தயவு செய்து கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. இவங்க போய் டெல்லியில் போய் பார்த்து பேசினா ராஜதந்திரம். எடப்பாடி போய் டெல்லியில் பேசி கூட்டணி வச்சா அடிமைத்தனம். தெரியுதா? இதே எந்த பத்திரிகைக்காரனும் பேச மாட்டான், யாரும் டிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி போனால் அவரே போகிறாருன்னு. இதுதான் இன்றைக்கி இது. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி இறங்கி வந்திருக்கு திமுக. இறங்கி வந்து கூட்டணி வைக்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க. இப்போ இன்னைக்கு கனிமொழி போயிருக்காங்கங்கிறத பார்க்க முடியுது சார். ஆனால் ஏற்கனவே இப்போ தளபதி பேசினார் இல்லையா, காங்கிரஸ் வந்து ஒரு பூத் கமிட்டி கூட இல்லாத ஒரு கட்சி, அவங்கள்ட்ட ஆட்களே இல்லாத இல்ல. கட்சி தானே, கழட்டி விடுங்க. ம். அவர் கூட பேசினார் துரைமுருகன், ம். 3000-5000 ஓட்டு தான் உங்களுக்கு இருக்குன்னு. நீங்கள் எவ்வளோ சார் ஜெயிச்சிங்கன்னு கேட்டாங்க. 700 ஓட்டு வித்தியாசத்துலேருந்து ஜெயிச்சார். ம். அப்போ எங்கள் 3000 இல்லைன்னா நீ என்ன இருப்பேன்னு கேட்டாங்க. கரெக்டு தானே? உன்னால் நானும் என்னால் நீ, கழட்டி விடுங்க போட்டோம் தாவேக்காக்கு. அதுக்கு தைரியம் இருக்கா? எது கனிமொழி அனுப்புறீங்க? என்னைக்காவது திமுக தனித்து நின்று ஜெயிச்சுக்குதா? திமுக வரலாற்றிலே கிடையாது. சுதந்திரா கட்சி கூட சேர்ந்து நின்னாங்க, ம். இவர்களுக்கு எதிரான கட்சியோடு சேர்ந்து. அப்போவும் நம்பிக்கை இல்லை அண்ணாக்கு, போய் எம்பி சீட்டு நின்னார். எம்ஜிஆர் மேலே துப்பாக்கி சூடு நடந்தனால, அந்த போஸ்டரை ஒட்டினதுனால திமுக ஆட்சி பிடிக்கிற அளவு தனி பெரும்பான்மை வந்தா பிறகு அண்ணாதுரை எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்சி ஆகி முதலமைச்சர் ஆனார். ம். இதுதான் வரலாறு. அதற்கு பிறகும் பாருங்கள், 1971 எம்ஜிஆர் இருந்ததுனால, இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனாலையும் ஜெயிச்சாங்க. ம். ஆனால் எம்ஜிஆர் உதவி பண்ணார். அதற்கு பிறகு நீங்கள் எங்கேயாவது இவங்க தனியாக நின்று ஜெயிச்சிருக்காங்க? ஜெயிச்சதே கிடையாது இன்னை வரைக்கும். இன்னொன்று சொல்லுவாங்க, பாஜக ஏடிஎம்கே பற்றி கூட்டணி பற்றி அப்படி இப்படி என்னென்ன பேசுனாங்க, டிடிவி என்னென்ன பேசினார்னு. வைகோ என்னென்ன பேசினார், காங்கிரஸ் உங்களை என்னென்ன பேசிச்சு, நீங்கள் காங்கிரஸ் என்னென்ன பேசுனீங்க, கமல்ஹாசன் என்னென்ன பேசினார். டார்ச் லைட்டை தூக்கி அடிச்சு ஓட்சியாய் அந்த கலைஞரின் மகனாக அப்படின்னு ஒன்று டார்ச்சை தூக்கி அடிப்பார். அடிச்சு டிவியை உடைச்சாரா? டிவி உடைச்சார்ல? அதில் உடைச்ச மாதிரி நம்ம சீன் போட்டார். சினிமாட்டிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். டார்ச் தூக்கி அடிப்பார், டம்முன்னு சவுண்டு கேட்கும். நம்மளுக்கு என்ன தெரியும், டிவியே ஒஸ்டாரு அவருக்கு அப்படின்னு சவுண்டு மட்டும் கொடுத்துக்குறாங்க டங்குன்னு. அதில் கூட கமல்ஹாசன் நம்மளை ஏமாத்தினார், மக்கள் அவரை ஏமாற்றிட்டாங்க. இன்றைக்கி அங்கே வாட்ச்மேனாக நிற்கிறாரு. அடுத்த கேட் ஒன்று ரெடியாக இருக்குது, யார் போவோன்னு தெரியாது, விஜய் போவாரா என்னன்னு தெரியாது வருங்காலத்தில். இப்படி தான் அரசியல் போய்கிட்டு. விஜய் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? எங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கூட ஒரு ஏங்க 26ல் ஒரு தோல்வி வந்துச்சு, பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணுவார் விஜய்? ரெட் ஜெயிண்ட் படம் எடுக்குது யாரு? ஏங்க அதனால தான் சொன்னாங்க, வைகோ பேசாத பேச்சாங்க. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது ஸ்டாலினுக்குன்னாரு. அப்புறம் அவருடைய இதுக்கு நான் ஒரு படை தளபதியாக இருப்பேன்னு சொன்னார். அப்புறமா ஸ்டாலினும் இவங்களும் இன துரோகிகள், மக்களை கொன்ற இன துரோக கட்சி காங்கிரஸ், அது கூட இருக்கிற திமுக, இவர்களோடு இந்த மதிமுக இணைவுமா? நான் இணைய வேணாம், எம் இன மக்களை கொண்ட இன துரோகிகளோடு இணைவேனானாரு. இப்போ எங்கே இருக்கிறாரு இவர்? நம்ம யாராவது வெளியே போகணுன்னா, திமுக கூட போகணுன்னா இப்போவே போங்க, கதவை திறந்து வச்சுருக்கேன்னாரு கமல்ஹாசன். எல்லோரும் போனோன்னப்பா எல்லோரும் போயிட்டீங்க, இந்த இருப்பா நானும் வரேன்ட்டு அவரும் போயிட்டார். கம்பெனியில் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்க, நான் வரேண்ணா கம்பெனி நஷ்டத்தில் போகுது நான் கிளம்புறேன், அந்த கம்பெனி நல்லா இருக்குதுன்ட்டு போய் திமுகவில் சேர்றாங்க. கொஞ்ச நாள் பார்த்து முதலாளியே போய் அங்கே சேர்ந்துட்டார். இப்போ மகேந்திரனும் கமல்ஹாசனும் அந்த அம்மா ஒன்று இருக்குது பத்ம பிரியான்னு ஒன்று, இவங்களும் கமல்ஹாசனும் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த கட்சி தலைவர் இன்றைக்கி அங்கே மதிப்பிலேருந்து போய் திமுகவில் நிற்கிறாரு. அந்த கட்சியில் இருந்த லேடி இன்றைக்கி திமுகவில் ஐடி விங்கில் பொறுப்பில் இருக்காங்க. அந்த மாதிரி தான். திட்டாதவங்க யார் இருக்கா?
சரி சார், அப்போ அவங்க போறாங்க அப்படிங்கறத வச்சுக்குவோம். இன்னொரு பெரிய விஷயமா ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. அன்புமணி அவர்கள் என்டிஏக்குள்ள வந்துட்டாரு. ராமதாஸ் என்ன முடிவெடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. திமுகக்குள்ள போய் போவாங்களான்னா இப்ப எதிர்த்து பேசிட்டு இருக்காரு திமுகவை. கல்வி கடன் பிரச்சனையாகட்டும், கட்டணம் மீன் கட்டணம் பத்தின பிரச்சனையாகட்டும், அதை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு திமுகவை. அப்ப அவர் திமுக கூட போகிற ஐடியால இல்லைங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ அவர் திரும்பவும் என்டிஏக்குள்ள சமரசம் பேசி உள்ள வருவாரா, இல்ல தாவைக்குள்ள போலாங்கிற ஐடியால இருக்காரா? தாவேக்காவும் போக மாட்டார். என்டிஏக்குள்ளே வரதுக்கு அவருக்கு ஈகோ ஒத்துக்காது. இன்னொன்று, அவர் இந்த தேர்தலில் என்ன முடிவெடுத்தாலும் அன்புமணி கையில் தான் பாமக இருக்குன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன செய்ய போகிறாருன்னு பெரும் குழப்பத்தில் அவர் இருக்கார். கூட வரவங்க தான் அண்ணா அவங்க நம்பி வந்துட்டான் ஐயா, அண்ணா ஐயா அவரை வேற பகைச்சிட்டோன்றாங்க. சரி இரு, ஏதாவது பேசி வாங்கி தரேன் திமுகனா அங்கே இவர் திரும்ப ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பழைய பாணி இருந்தால் திரும்ப கிளம்புங்கன்றுவாங்க. திரும்ப கிளம்புங்கன்னு திரும்ப என்ன பண்ணுவார், தோழர்களே மக்கள் நல கூட்டணி தாவேகா வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டா அது ஒரு பிரச்சனை. அதனால் எல்லாருக்குமே இது பெரிய குழப்பம். இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க, என்டிஏ கூட்டணி குழப்பத்தில் இருக்காதுன்னு. அவங்க தெளிவாக செட்டில் ஆகிட்டாங்க. குழப்பம் பண்ணோன்னா கூட இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தானே இவங்களை பயன்படுத்தினா குழப்பம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களாம் கூட இவங்களால நம்ம நடுத்தருக்கு வந்துட்டோம்னு தெரிஞ்சு இப்போ ஓபிஎஸ்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே இவரை நம்பி வந்த ஐயா ராமதாஸ் இன்னைக்கு குழப்பத்தோடைய உச்சத்தில் இருக்கார். இவர்கள் கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம். திருமாவளவன் குழப்பத்தில் இருக்கார். இடதுசாரிகள் 10 சீட்டு கிடைக்குமா என்ன ஆகும்னு தெரியல, அவங்க குழம்புறாங்க. அடுத்த மாதம் பாருங்கள், பெரிய சண்டைலாம் இருக்குது இந்த கூட்டணியில், திமுக கூட்டணியில். இன்னும் பிரச்சனைகள், பெரிய பிரச்சனை. அடிச்சுக்குவாங்க, உள்ளுக்குள்ளேயும் அடிச்சுக்குவாங்க, வெளியுள்ளேயும் அடிச்சுக்குவாங்க. இன்னொன்று, இது வரைக்கும் ஒரு வெற்றியை தானே பார்த்துட்டு வந்திருக்காரு ஸ்டாலின். இனிமேல் தோல்விக்கான நெருக்கடிகளை அவர் பார்க்க ஆரம்பிப்பார். கட்சிகள் கொடுக்குற நெருக்கடி எல்லாத்தையும் பார்ப்பார். தொகுதி பங்கீடுகள் இருக்கு, அதுதான் சொல்கிறேன். அந்த நெருக்கடிகள் சண்டைகள்லாம் பார்ப்பார். முன்ன பொண்ணா போன்ற மாதிரி, அதாவது ஒரு பொண்ணு படிக்காமல் கொள்ளாமல் அப்பா அம்மாவை நம்பி அந்த காலத்தில் இருப்பாங்கல்ல, வளர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தா புருஷங்காரன் போட்டு டெய்லி குடிச்சிக்கிட்டு வந்து போட்டு ஆட்சின்னா இருப்பான். அது போய் வீட்டில் சொல்லும், ஏம்மா உனக்கு ஒரு தங்கச்சிக்குது, நீ வந்து வாழா வெட்டியாக இருந்தோன்னா இதாகும், அட்ஜஸ்ட் பண்ணிடுமான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி நிலமையில தான் தோழமை கட்சிகள் 2021 இருந்தாங்க. ஏன்னா வேறு வழி இல்லையா, வெளியே போனால் பெரிய பள்ளம். மக்கள் நல கூட்டணி ஞாபகத்துக்கு வருமா வராதா? அதனால் சரி கொடு, அவர் 7 சீட்டு 6 தான், அவங்களுக்கும் 6 தானே, அவ்வளோதான், சரி ரைட்டு அப்படி இருந்தாங்க. இப்போது நல்லா பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துக்குது தாவேகா. அப்போ அந்த எப்படின்னா, இப்போ படித்த பொண்ணு மாதிரி, வேலை செய்கிற பொண்ணு மாதிரி இப்படின்னு வாங்கினால என்ன கை வாங்குறா, இல்லைம்மா தலையை சொரியத்துக்காக வாங்கினேன், நீ என்னம்மா தப்பாக நினச்சிக்கிட்டு, அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. இப்போ கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்களாம் எப்படி பண்ணுது, 8 வயசு 10 வயசு கேப்லாம் பண்ணுறாங்களா, கொன்றுவேன். 2 வயசு என்னோட பெரியவனா தான் பாரு, அப்போ தான் வாடா போடான்னு கூப்பிட முடியும், புரியுதா? இப்போலாம் கல்யாணம் பண்ணி அது ஃபேஷன் தானே. உங்கள் வீட்டில் எப்படி கூப்பிடுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆகலை சார். கல்யாணம் ஆகலையா? சரி, நீங்களும் வாடா போடா தான் வருங்காலம். அப்போது இந்த காலத்து திருமண பெண்கள்லாம் வாடா போடா. அந்த காலத்தில் கண்ணாலா மணாலா அத்தான், வெளியில் போயிட்டு வந்தால் கால் நீட்டுவார், ஷூவை கழட்டுவாங்க, அதெல்லாம் நடக்கும். இப்போ ஷூவை எடுத்து 2 சாத்துவாங்க. வந்தால் வெளியே ஷூவை கழட்டாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டு காலை வேறு காமிக்கிறாரு. ஏன்? பொருளாதார முன்னேற்றம். அது மாதிரி தான் பொருளாதார முன்னேற்றம் இவங்களுக்கு தாவேகா. பிஞ்சிரும் பேட்டா அப்படின்ட்டு போக சொல்லுவா, போவா கிளம்புவா, நான் விஜய் தோரம் அப்படின்ட்டு. அதனால் எப்பா என்ன லைட்டாக சொன்னால் போறியா, இரு வா உக்காரு பேசலாம். அதான் இப்போ திமுகவுக்கு வர்ற மாதத்தில் நடக்க போகுது. கூத்தெல்லாம் பார்க்கலாம். கட்டாயமா சார். இப்போ கூட்டணி கட்சிகளும் முடிவெடுப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி வரும் வாரங்கள்ல இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இவ்வளவு நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்க நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.